வாயெல்லாம் நம்மங்க ஏதாவது வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும். என் வீட்டுக்காரரு ஒரு மட்டன் வாங்கி போடுறாரா சிக்கன் வாங்கி போடுறாரா ஒன்னும் கிடையாது. தொங்கச்சின்னு ஒருத்தி வந்திருக்கா. தொங்கச்சி கேட்டா மட்டும் என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கறது. பொண்டாட்டிக்கும் வாயும் வயிறு இருக்குன்னு கொஞ்சமாதிரி என் புருஷனுக்கு நினைப்பே இல்லை. தேடி தேடி அடைந்த பொருள் எளிதில் தொலைவதில்லை, தேடும் முன்பே வந்த பொருள் வாழ்வில் நிலைப்பதில்லை. எங்க என் பொண்டாட்டிய காணோம்? ஒருவேளை என் அம்மா கொடுமை தாங்க மாட்டாம வீட்டை விட்டு ஓடி போயிட்டாலோ? என்னங்க என்னங்க நான் இங்க இருக்கேங்க. சோருக்கு இந்த பக்கம் வாங்க. இந்த அடி என் செல்ல குட்டி. யோ என்னையா இவ்வளவு நாள என்ன செல்ல குட்டின்னு கூப்பிட்டு இருந்த, இப்ப இந்த கோழியை போய் செல்ல குட்டின்னு கூப்பிடுற? இந்த அடி செல்ல குட்டின்னு சொன்னது கோழி இல்லடி, ஒன்னத்தான் சொன்னேன். அதான பார்த்தேன். நீ கொஞ்சிறது கூட வர வர புரிய மாட்டேங்குது. உன்னை காணணும்னே எங்க அம்மா தொல்லை தாங்க முடியாம வீட்டை விட்டு ஓடி போயிட்டியோன்னு பார்த்தேன். யான் தொல்லை தாங்க மாட்டாம உங்க அம்மா வீட்டை விட்டு ஒரு நாள் ஓடுவாங்களே தவிர நான் ஓட மாட்டேன். அது சரி, என் தங்கச்சி எங்க? யோ யான் தொல்லை தாங்க மாட்டாம உன் தங்கச்சி வீட்டை விட்டு ஓடுவாளான்னு கொடுமைப்படுத்தி தான் பாக்க வீட்டை விட்டு நகல மாட்டேக்கல. ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாங்கெல்லாம் பாசத்துல ஊறி போயிருக்கோம். ஊர்னா சொரிஞ்சு கையா. ஏன் எங்க உயிரை வாங்குற? அப்படி இல்லடி, அண்ணன் தங்கச்சி பாசத்துல என்னையும் என் தங்கச்சியும் மிஞ்ச முடியாதுன்னு சொல்ல வந்தேன். ஆமா, என் தங்கச்சி எங்க? ஆமா, உன் தங்கச்சி இவ்வளவு நேரம் என்ன பண்ணுவா? டிவி பாத்துட்டு இருப்பா, இல்ல படுத்து தூங்கிட்டு இருப்பா, இல்ல ஏதாவது எடுத்து தின்னுகிட்டு இருப்பா. முதல்ல இந்த கோழிய புடி. தங்கச்சி நேத்து நாட்டுக்கோழி வேணும்னு ஆசையா கேட்டா. போ இந்த கோழி அவளுக்கு வச்சு கொடு. தேடி தேடி வாங்கிட்டு வந்திருக்கேன்டி நாட்டுக்கோழிடி. நான் காட்டு கத்திக்கிட்டு இருந்தேன். ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வான்னு, அந்த ரேட்டாவும் இந்த ரேட்டாவும் சொல்லிட்டு தங்கச்சிக்கு மட்டும் ஸ்பெஷலா நாட்டுக்கோழி வாங்கிட்டு வரேன். நாட்டுக்கோழி என்னடி இங்க திரும்பி என்ன பேசிட்டு இருக்க? நான் நேத்து சிக்கன் பிரியாணி கேட்டதுக்கு லொல்லு குலைச்சிட்டு இருந்தேன். இப்போ உன் தொங்கச்சிக்கு மட்டும் நான் நாட்டுக்கோழி வச்சு கொடுக்கணுமா? என்னால முடியாது, வேணா உங்க அம்மா போய் வைக்க சொல்லு. அடியே செல்லா குட்டி, கோழி தங்கச்சிக்கு மட்டும் இல்லட்டி மாமனுக்கும் தான், அப்புறம் உன் மாமியாருக்கும் தான். அது மட்டும் இல்லடி, முக்கியமா உனக்காக தான் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தேன். நீ கடையில எல்லாம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், அந்த பிரியாணி எதை வச்சு செஞ்சிருப்பாங்க? பிராய்லர் கோழி வச்சு. உன் உடம்பு தேத்தணும்னா நாட்டுக்கோழி தானே வேணும். அதான் மாமே உனக்காக போய் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தேன்டி. ஓ அப்படியா மச்சான், எனக்காக தான் ஆசையா நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தீங்களா? நாட்டுக்கோழியை மொத்தமா குழம்பு வச்சிடாத, கொஞ்சத்தை எலும்பை மட்டும் எடுத்து சூப்பு வச்சிரு, அப்புறம் கொஞ்சம் சுக்கா வச்சிரு, அப்புறம் கொஞ்சத்தை குழம்பா வச்சிரு. ஓகேவா? யோ மச்சான் கூப்பிட்டோன்னே வேலையை காட்டுற பத்தியா? ஏண்டி என்னாச்சு? இத்தனைக்கு ஆண்டம் கோழியில உங்களுக்கு சுக்கம் வச்சு குழம்பு வச்சு சூப்பு வைக்கிறாங்களா? கொஞ்சம் கொஞ்சம் வையிடி, நல்லாதான் இருக்கும். சரி ஏதோ வைக்கிறேன். அம்மம்மா, தங்கச்சிக்கு ஆசையா கோழி வாங்கிட்டு வந்து கொடுத்து சமைக்க சொன்னா சமைப்பாளா இவ? அதான் இவளுக்குன்னு சொல்லி ஏமாத்தி சமைக்க வச்சிருக்கேன். எப்படியோ ஏமாத்தி இவளை இன்னைக்கு சமையல் பண்ண வச்சிடலாம். நாம போய் ஃப்ரீயா நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தூங்குவோம். சமையல் ரெடி ஆனோடனே சாப்பிடலாம். என்ன ஓட்டமா ஓடுற கோழி, உன்னை பிடிக்கிறதுக்குள்ள எனக்கு சரியா இருக்கும் போல. என்ன இந்த மைனிக்காரி என்ன சொல்லிட்டு இருக்கான்னு தெரியலையே. எதுக்கும் சோறு ஓரமா நின்று ஒட்டு கேட்போம். அடியே உன் காலை உடைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு பிளான் போடுறேன்டி. என்னது காலை உடைக்க? ஐயோ போச்சே. நீ இல்லாம இருக்கும்போது வீடு சூப்பரா இருந்துச்சு. இப்ப நீ வந்தோடனே எனக்கு வேலை அதிகமாயிருச்சு பத்தியா? இவ்வளவு நேரம் ஃப்ரீயா காலாடிட்டு இருக்கதே, இப்போ ஒன்னால எனக்கு வேலை வந்துருச்சுடி, வேலை வந்துருச்சு. ஐயோ நாம இல்லாம நம்ம மைனிக்கேரி வேலை பார்க்காம ஜாலியா இருந்திருக்காவ போல. நாம வந்தோடனே வீட்டுல நிறைய வேலை வந்துருச்சுன்னு சொல்லி நம்மளதான் ஏதோ பண்றதுக்காக பிளான் பண்றாங்க போல. ஐயோ போச்சே. சரியான நாட்டுக்கட்டையா நீயே. நானே சொங்கி மாதிரி இருக்கேன். என்ன பார்த்தா என் மைனிக்காரிக்கு நாட்டுக்கட்ட மாதிரி தெரியுது போல. உன்னை இன்னைக்கு எப்படி க்ளோஸ் பண்றது? கட்டையால உன் மண்டையில எடுத்து உன் மண்டையை உடச்சி க்ளோஸ் பண்ணவா, இல்ல கத்தி எடுத்து கிரிக்கின்னு அறுத்து உன் ரத்தத்தை எல்லாம் பிடிச்சு க்ளோஸ் பண்ணவா, இல்ல கழுத்து எடுத்து திருகி க்ளோஸ் பண்ணவா? அடியா தாடி, கட்டையால மண்டை அடிச்சு க்ளோஸ் பண்ண போறவளா? போச்சே. இது கழுத்துல கத்தி வச்சு அறுத்து ரத்தம் பிடிக்கவா? என்னது இது? அப்புறம் கழுத்தை திருவுறதா? ஐயம்மா, இதெல்லாம் என் உடம்பு தாங்குமான்னு தெரியலையே. என்ன பத்த அம்மா? எது எப்படியோ இன்னைக்கு நான் உன்னை க்ளோஸ் பண்ண போறது மட்டும் உறுதி. போச்சே என்ன கொலை பண்றதுக்கு என் மைனிக்காரி பிளான் போட்டாலே. போச்சே எம்மா இங்க வாமா. இதோட நிறுத்த போறதில்ல, உன் காலை ஒடிச்சு நான் இன்னைக்கு சூப் வச்சிடறேன் பாரு. சூப்பு மைனிக்காரி என் காலை ஒடிச்சு சூப் வைக்க போறாளாமே. எம்மா இங்க வாமா. நிம்மதியா மனுஷனா டிவி பார்க்க விடுறியாடி? காலையும் கத்துற. இப்பதான் அவ புருஷன் இவ கூட ஓடிக்கிட்டு இருந்தா, அதுக்கு முன்னாடி நீ ஏண்டி கூப்பிட்ட? எம்மா நாடகத்துல எவ புருஷன் எவ கூட ஒண்ணா உனக்கு என்னம்மா? அவரே மூணாவது புருஷன் கூட கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கா, அவர் ரெண்டாவது பொண்டாட்டி துரத்திக்கிட்டு இருக்கா, முத புருஷன் வேற சைடுல நின்னு போன் பேசிக்கிட்டு இருக்காண்டி. பார்த்தானா பார்க்கலையான்னு தெரியலடி. அதுக்கு முன்னாடி இடைவேளைன்னு போட்டான், திரும்ப போய் பார்க்கலான்னு பார்த்தா போன பேசி கீழே வைக்கக்குள்ள தொடரும் போட்டான்டி. சீரியல் பைத்தியமே, எனக்கு இங்க சீரியஸா என் வாழ்க்கை தொடருமான்னு தெரியல. நீ இப்ப சீரியலை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. ஏன்டி என்ன பிரச்சனை ஆயி போச்சு? எம்மா வாமா, உன் மர்ம
மருமகாரி பேசுறத நீயே கேளு. அவ என்ன க்ளோஸ் போட பிளான் போடுதாமா? வா, இங்கதான் இருக்க காட்டுதேன். மைனி இப்ப சொல்லுங்க மைனி, எங்க அம்மா வந்துட்டாவ. இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்றதெல்லாம் சொல்லுங்க. என்னாச்சு நாத்து? நான் என்னத்த சொல்றது? ஏன் மருமவளே, ஏன் மாவா இதுக்குமா கால் கால் கட்டிட்டு கிடக்கா? அதான் எனக்கும் தெரியல. நான் உங்க மாவள ஒண்ணுமே சொல்லலத்த. எம்மா நடிக்காவமா, இவ்வளவு நேரம் என்ன எப்படி க்ளோஸ் பண்ணலாம்னு பிளான் போட்டுட்டு இருந்தாவமா. என்ன நாத்து, ஒன்ன க்ளோஸ் பண்றதுக்கு நான் பிளான் போட்டேனா? ஆமா மைனி, நீங்க கூட சொன்னீல நீ வர்ற வரைக்கும் எனக்கு வேலையே இல்ல, நீ வந்தோடனே வேலை இருக்கு, அதனால உன் கழுத்தை திருவி போட்டுறவா, உன் மண்டையில கட்டைய கொண்டு அடிச்சிரவா, இல்ல உன் கழுத்தை எடுத்து ரத்தத்தை பிடிச்சிரவான்னு சொன்னீல்ல மைனி. என்ன நாத்து, செம காமெடியா போச்சு உன்னால. ஏம்மா மருமவளே, என் மாவா பயந்து போய் கேட்டுக்கிட்டு இருக்கா. கொலை பண்றதுக்கு பிளான் போட்டியா என்ன? சொல்லு மருமவளே சொல்லு. ஐயா இல்லத்த, நாத்து என்ன பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டா. நான் இந்த கோழியத்தான் சொன்னேன். இல்லம்மா இல்ல, என் காலை ஒடிச்சு சூப் வைக்க போறேன்னு சொன்னாவம்மா. ஏன் மருமவளே அப்படி சொன்னியா நீ? அத்தை, நான் காலை ஒடிச்சு சூப் வைக்க போறேன்னு சொன்னது என்னப்பா உண்மைதான். ஆனா நாத்தோட காலை இல்ல, இந்த கோழியோட காலை. இந்த கோழியத்தான் நான் எப்படி வெட்டவா இல்ல கழுத்தை திருவவா அறுக்கவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னது கோழியா? ஆமா, இது வர வரைக்கும் எனக்கு வேலை இல்லாம ஃப்ரீயா தானே இருந்தேன். இப்போ இதை அடிச்சு அப்புறம் குழம்பு வைக்கிறது எனக்கு பெரிய வேலை தானே, அதைத்தான் நாத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். அட நாமத்த மவளே, இன்ட்ரெஸ்டா சீரியல் பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஏதோ சீரியஸான மேட்டர்னு சொல்லிட்டு இப்படி லூஸ் மாதிரி கோழி குழம்பு வைக்கிறதெல்லாம் சீரியஸ் ஆக்கிக்கிட்டு இருக்கேடி. நான் கூட என்னத்தான் மைனி க்ளோஸ் பண்ண போறவளன்னு பயந்துட்டேம்மா. ஐயோ மைனி, சும்மா சொல்ற நாத்து, நீ வேற, நீ என்னோட செல்ல நாத்து. உனக்காக தான் உங்க அண்ணன் இங்க பாரு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீ போய் டைனிங் டேபிள்ல உட்காரு, 1/2 மணி நேரத்துல சும்மா நாட்டுக்கோழி சூப்பு குழம்பு கிரேவின்னு எல்லாம் செஞ்சு கொண்டு வந்துடுறேன். பாத்தேடி உன் மைனி கேடி உனக்காக நாட்டுக்கோழி வைக்கிறேங்க. நீ அவளை பார்த்து கொலை பண்ண போறான்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ சாரி மைனி, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க கோழியை பத்தி பேசுனது என்ன பத்தி தான் பேசுனீங்களோ நினைச்சு நான் குழம்பிட்டேன். குழம்பி அடியே நாத்து, நீ தான் என்ன பத்தி தப்பா நினைச்சிருக்க. இந்த கோழி கழுத்தை நான் திருவுறதே உன் கழுத்தா நினைச்சுக்கிட்டு தான். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, கோழி குழம்பு ரெடி. மைனி, நான் மோப்பம் பிடிச்சுக்கிட்டே இருந்தேன். கோழி குழம்பு வாசனை சும்மா ஆளை இழுக்குது மைனி. என் மருமக கைப்பக்குவோம், நான் கனவுல இஞ்சி கையை நக்குவோம். இப்படி உசுப்பேத்தி என்னையே அம்புடு குழம்பு வைக்க வச்சுடுறது. மருமவளே, இது என்ன கோழிக்கால் சூப்பா மருமவளே? கோழியை வாங்கி கொடுத்துட்டு கோழிக்கால் சூப்பு வைக்காம ஆட்டுக்கால் சூப்பு வைக்க முடியும்? கோழிக்கால் சூப்பு தாத்தே. அம்மா எனக்காக அண்ணன் கோழி வாங்கிட்டு வந்திருக்கம்மா. அத மைனிக்கறி சூப் வச்சிருக்காவம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நாத்தே, அடிக்கடி நீ வந்தானா இப்படி வைப்பேன். அண்ணே நான் இங்க தானே இருக்கேன். நாத்து, நான் சொல்றது கேக்குதா? அடிக்கடி வந்தா வைப்பேன். ஒரு ஏடி அங்க இருந்தா வைக்க முடியாது நாத்து. அம்மா அப்ப கோழிக்கறி வாங்கி கொடுத்து என்ன வீட்டை விட்டு விரட்ட பாக்கலாமா? ஏண்டி உங்க அண்ணன் ஆசையா வாங்கி கொடுத்திருக்கான், உங்க அண்ணி ஆசையா சமைச்சிருக்கா. ஏன்டி இப்படி அவசரமா பேசிக்கிட்டு இருக்க? நீ உன் புருஷ வீட்டுக்கு போயிட்டு அப்பப்ப இங்க வரும்போதெல்லாம் இந்த மாதிரி சமைச்சு போடுவேன்னு சொல்றா உங்க மைனிக்காரி. நான் தான் என் புருஷ வீட்டுக்கே போக மாட்டேங்கிறேனே. சரியா போச்சு, உனக்கு ஆட்டுக்காலு கோழிக்கால் எல்லாம் கிடையாது, கஞ்சி கொடுக்கறதே தப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சிலர் நேமே இப்ப நம்ம பார்க்கலாம். தங்கமாரி துரை, முகமது சலீம், ரோகிணி, செல்வம், தமிழ்ச்செல்வம், ராமலிங்கம், ராதிகா, குரு, கனிஷ்கா, ராமலட்சுமி, ஹாஷினி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்ல உங்க நேம் வரலனா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. அந்த லிஸ்ட்ல உங்க நேம் இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.